Welcome to all to my channel Grammar Mind. நம்ம ப்ரீவியஸ் செஷனில் தி ப்ரப்போசல் லெசன் சாப்டர் நம்பர் 11 தி ப்ரப்போசல் லெசன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 6 to 7 பேஜஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ செஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிச்சம் இருக்கிற ஒரு 6 பேஜஸ் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டு இட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ ஜிஸ்ட் ஆஃப் த கண்டென்ட். இது ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன நம்ம ஜஸ்ட்டு பார்த்துருந்தோம் அப்படிங்கிற கண்டென்ட் சொல்லிடலாம். ஸோ வி வேர் கிவன் 3 important characters. One is Lomo and next one is Chibuko and Natalia. Lomo has come to Chibuko's house in a well-dressed manner, in a party wear, and his reason is, why do he come in that way? He just want to get the proposal of Natalia. He wants to get married with Natalia. அதுக்காக பெர்மிஷன் கேட்குறக்கா, சுபுக்கோட பெர்மிஷன் கேட்குறக்கா வராரு. சுபுக்கோ வாஸ் வெரி ஹாப்பி ஆஃப்டர் ஹியரிங் திஸ். ஏன்னா அவருக்கு கூட ஒரு இன்டென்ஷன் இருக்குது, தன்னோட பொண்ணை லோமோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹி கோஸ் டு நட்டாலியா அண்ட் ஹி இன்ஃபார்ம்ஸ் தட் சம்படி ஹஸ் கம் அண்ட் கோ அண்ட் மீட். ஸோ எதுக்கு அந்த பொண்ணு ஜஸ்ட் வந்து பார்த்தா லோமோ இருக்கிறாங்க. லோமோ வந்து நல்ல வெல் ட்ரெஸ்ட் மேனராக இருக்கிறது. ஸோ ஷி ஆஸ் எக்ஸ்கியூஸ் பிகாஸ் ஷி வாஸ் வேரிங் ஏப்ரான். அண்ட் அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுதுன்னா ஷி வாஸ் வெரி க்ரீடி பிகாஸ் ஷி வாண்டட் டு கட் ஆல் த லேஸ் இன் ஹர் ஃபீல்டு வித்தின் அ சிங்கிள் டே அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஷி வாஸ் ஆஸ்கிங் ஹிம், வை டிட் யூ கம், வாட் மேட் யூ டு கம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க. ஸோ லோமோ டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாமல் ஹி ஸ்டார்டட் டு சே தட் Chibuko's family and the Lomo's families were very close friends. From the childhood, each and everyone are close, and அதை நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. அண்ட் மோர் ஓவர் த ஆக்சன் மெடோஸ் இட் இஸ் பிலாங்ஸ் டு மீ அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டென்ட் பேச ஆரம்பிக்கும் போது தான் the problem starts. Natalia stops in the middle and Natalia asks, why did you say so? That the land Oxen Meadows belongs to the Chibukos அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ லோமோ சொல்கிறாரு, it is not belongs to Chibukos, it is belongs to the Lomos. Because Lomos aunt's grandmother gave the land to Chibukos grandfather. அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஃபேமிலி யூஸ் த லேண்ட் ஃபார் அரவுண்ட் 40 years. ஸோ அதுக்காக அவங்க எந்த பேமெண்ட்டும் கொடுக்கல. இன்ஸ்ட் ஆஃப் தட் தே ஹேவ் கிவன் த பேக்டு பிரிக்ஸ், அதை மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் த லேண்ட் வாஸ் இன் த டிஸ்பியூட், பட் நவ் இட் இஸ் ஆல் கிளியர், தேர் இஸ் நோ ஆர்கியூமெண்ட், தட் இஸ் த லேண்ட் பிலாங்ஸ் டு தி லோமோஸ் அப்படின்னு சொல்லி லோமோ சொல்கிறாரு. பட் நட்டாலியா இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் த பாயிண்ட். இந்த சீன் இப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சுபுக்கோ என்ட்ராகிற சீனில், ஸோ பிகாஸ் ஆஃப் பால்பிட்டேஷன் ஹி ஆல்ரெடி கெட்டிங் டென்ஸ்டு. யார்? லோமோ. இப்போ சுபுக்கோ வந்தனே நட்டாலியா வந்து கேட்குறாங்க, பாப்பா இது யாரோட லேண்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுபுக்கோ ஆல்சோ சேஸ் தட் த லேண்ட் பிலாங்ஸ் டு தி சுபுக்கோ ஃபேமிலி. ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. ஸோ சுபுக்கோ என்ன சொல்கிறாரு, யூ ஷுட் நாட் ரைஸ் அ வாய்ஸ் அகேன்ஸ்ட் மீ லைக் திஸ் அப்படின்னு சொல்லி அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ இந்த சீனில் வந்து என்ன ஆகுதுன்னா, லோமோ சொல்கிறாரு ஹீ வாண்ட்ஸ் டு டேக் த கண்டென்ட் டு த கோர்ட். ஸோ கோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஈவன் ஹீ இஸ் ரெடி டு ஷோ ஹிஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் வாட் இஸ் இட், அவர்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவர் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. வை? பிகாஸ் ஹீ வாண்ட்ஸ் டு ப்ரூவ் தட் லேண்ட் பிலாங்ஸ் டு தி லோமோஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் ரெடியாக இருக்கிறாரு. பட் சுபுக்கோஸ் ஆர் நாட் ரெடி அண்ட் தே ஆர் ஷவுட்டிங் அண்ட் தே கம் டு எ கன்க்ளூஷன் தட் லேண்ட் பிலாங்ஸ் டு தி Chibukos. ஸோ இதில் டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் டிஸ்பியூட் நம்பர் 1. இது தான் நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம். தட் இஸ் பார்ட் 1 வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நவ் பார்ட் 2 வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுபுக்கோட கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டு கோர்ட், you can take it to court and all that. You can. I know you. You are just on lookout for a chance to go to court and at all. You pettifoker. All your people were like that. All of them. ஸோ சுபுக்கோக்கும் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, உங்கள் ஆளுகள் எல்லாமே இப்படி தான்டா, சான்ஸ் கிடச்சா கோர்ட்டுக்கு போயிடுவீங்க, ஆகுனா பிரச்சனையை கிளப்பிட்டு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சுபுக்கோ சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த சீனில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சுபுக்கோ வந்து சீனில் இவ்வளோ நேரமாக இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வராரு. ஸோ ஹீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். அவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த பொண்ணு ஏன் இப்படி சொல்லுது, உடனே அப்பா வந்து பொண்ணோட வார்த்தையை கேட்டுட்டு சண்டைக்கு போயிருந்திருக்க கூடாது. அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், எதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீன் வேறு மாதிரி போயிருந்திருக்கும். பட் அவரும் அங்கே ஒரு ஸ்டெடி மைண்டாக இல்லை, பொண்ணோட வேர்ட்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபாதராக தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டரில். நான் லோமோ, never mind about my people. The Lomos have all been honorable people and not one has ever been tried for embezzlement லைக் யுவர் கிராண்ட் ஃபாதர். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் பேசாதீங்க, உங்கள் ஃபேமிலி அளவுக்கு எங்கள் ஃபேமிலி ஒன்றும் மோசம்லாம் இல்லை, உங்கள் கிராண்ட் ஃபாதர் மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி லோமோ சொல்கிறாரு. ஸோ சுபுக்கோ,
You Lomo have had Lungi in your family, Lunancy in your family, all of you. All, all, all. ஸோ நட்டாலியா இதுக்கேற்ற மாதிரி சொல்லுது. சுபுக்கோ என்ன சொல்கிறது, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் எதுவுமே சரியில்லாதவங்க அப்படின்னு ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணி திட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. Chubuko, your grandfather was a drunkard, and your younger aunt Natasha Michalvona ran away with an architect and so on. ஸோ சுபுக்கு அவங்க ஃபேமிலியை பற்றி ரொம்ப கீழ்த்தனமாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீஸ் ட்ரங்கட் அப்படின்னும் ஹிஸ் ஆண்ட் ரேன் அவே வித் ஆர்கிடெக்ட், அவங்களோட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. லோமோக்கு இப்போ ரொம்ப கோவம் வருது. அண்ட் யுவர் மதர் வாஸ் அ ஹம் பேக்ட் clutches his heart. Something pulling in my side. My head. Help. Water. ஸோ லோமோ அப்படி பேசி அவங்க திட்டிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு பால்பிட்டேஷன்னால இப்போ ரொம்பவே கண்ட்ரோலபிள் இல்லை, அந்த சூழ்நிலையில் அவர் இல்லை. ஹார்ட் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. தலை சுற்றுது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. பட் சுபுக்கோ, யுவர் ஃபாதர் வாஸ் அ கஸ்லிங் கேம்பர். சரியான அவர் பணத்தை இழப்பாங்க இல்லையா, அந்த கேம்லிங் அந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நட்டாலியா, அண்ட் தேர் ஹாவன் பீன் மெனி பேக் பைட்டர்ஸ் டு ஈக்குவல் யுவர் ஆண்ட். ஸோ உங்கள் ஆன்டி மாதிரி ஒரு பேக் பைட்டர்ஸ் இங்கே எங்கேயுமே இருக்க முடியாது, இப்படி ஒருத்தர் புறணி பேசுகிற மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நட்டாலியா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நட்டாலியா சுபுக்கோ ரெண்டு மாறி 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 நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சுபுக்கோ, மை லெஃப்ட் ஃபுட் ஹாஸ் கான் டு ஸ்லீப். யூ ஆர் இன்டிகியர். ஓ மை ஹார்ட். And it is an open secret that before the last elections you bring, I can see the stars. Where is my hat? ஸோ சுபுக்கோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் தனக்கு தலை சுற்றுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ எனக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்குது, எனக்கு தலை சுற்றுது, எனக்கு நட்சத்திரம் தெரியுது, அது தெரியுது, இது தெரியுது அப்படிங்கிறாரு. ஏன்னா தலை சுற்று தான் அவருக்கு, அந்த ஒரு ஃபீலை தான் இங்கே அந்த மாதிரி வேர்ட்ஸாக அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. நட்டாலியா, இட்ஸ் லோ, இட் இஸ் அ டிஸ்ஆனஸ்ட், இட்ஸ் மீன். பட் அப்போ கூட நட்டாலியா என்ன பண்ணுறாங்க, திட்டுறதுல தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுபுக்கோ, அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் அ மேலிகுலேஷ் டவுட்ஃபுல் ஃபேஸ்ட் இன்ட்ரிகியூயர். எஸ், அவர் திட்டாரு, நீ வந்து சரியான மேலிகுலேஷ், நீ ஒரு டவுட் ஃபேஸ்ட் மேன், நீ சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, சுபுக்கோ நட்டாலியா வெயிட் லோமோ வராரு. இப்போ சீனில் லோமோ சொல்கிறார், ஹியர் இஸ் மை ஹேட், மை ஹார்ட், விச் வே, வேர் இஸ் அ டோர், ஓ ஐ திங்க் ஐம் டையிங், மை ஃபுட் கெட் நம்ப், கோஸ் டு த டோர். ஸோ லோமோ என்ன பண்ணுறாரு, டென்ஷன் தாங்காமல் இனி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வாசல் வழியாக அவரோட ஹேட்டை தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சுபுக்கோ ஃபாலோ ஹிம். இப்போ சுபுக்கோ விடலை, அவர் பின்னாடி வரட்டிட்டு போய் அண்ட் டோன்ட் செட் ஃபுட் ஆன் மை ஹவுஸ் அகெயின், அதை திரும்ப திட்டாரு, இனி ஒரு முறை என் வீட்டு பக்கம் காலை வச்சிடாத அப்படின்னு திட்டுறாரு. நட்டாலியா, டேக் இட் டு த கோர்ட், வி வில் சி. லோமோ ஸ்டாகர்ஸ் அவுட். ஸோ நட்டாலியா வந்து லோமோக்கு கேட்குற மாதிரி, நீ கோர்ட்டுக்கு போட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சுபுக்கோ, டெவில் டேக் ஹிம், வாக்ஸ் அபவுட் இன் எக்ஸைட்மெண்ட். ஸோ திட்டிகிட்டே, உன்னை பேய் தான் தூக்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிறாரு. ஸோ நட்டாலியா, வாட் அ ராஸ்கல், வாட் ட்ரஸ்ட் கேன் ஒன் ஹாவ் இன் ஒன்ஸ் நெய்பர்ஸ் ஆஃப்டர் தட், த வில்லன், த ஸ்கேர்க்ரோ. Natalia, the monster. First he takes our land and then he has impudence to abuse us. ஸோ இப்போ ரெண்டு பேரும் என்ன திட்டுறாங்க, மாறி மாறி அவர் திட்டுறாங்க. அப்போ நட்டாலியா சொல்கிறாங்க, இவனுக்கு பாரு எவ்வளோ தைரியம், ஃபஸ்ட்டு நம்ம லேண்ட் எடுத்துக்கு வரான், அப்புறம் நம்மளவே திட்டு வரான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சுபுக்கோ, அண்ட் தட் பிளைண்ட் ஹென். எஸ், இந்த வேர்ட்ஸ் பாருங்களேன், பிளைண்ட் ஹென் ஒரு மாதிரி காமெடி இருக்குல்ல சில இடங்களில். ஸோ பிளைண்ட் ஹென், எஸ், தட் turnip ghost has a confounded cheek to make a proposal and so on. What a proposal. ஸோ சுபுக்கோ இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த டர்னிப் மண்டே மாதிரி இருக்கான், இவன் ஒரு பிளைண்ட் ஹென், இவன் வந்து நமக்கு ப்ரப்போசலுக்கு வேறு வந்துட்டான், சண்டையை போடுறதே இப்போ அதை ஓய மாட்டேது, இதில் ப்ரப்போசல் வேறையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ தான் நட்டாலியாவுக்கு லைட்டாக புரிய ஆரம்பிக்குது. ஸோ ஷி ஆஸ்க்ஸ், வாட் ப்ரப்போசல்? சுபுக்கோ, வை ஹீ கேம் ஹியர் டு ப்ரப்போஸ் டு யூ. டு ப்ரப்போஸ் டு மீ? வை டோன்ட் யூ டெல் மீ ஸோ பிஃபோர்? அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக். என்னது, என்னை ப்ரப்போஸ் பண்ண வந்தாரா, நீங்கள் ஏன் என்கிட்ட முன்னையே சொல்லலை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஆரம்பிக்குது. சுபுக்கோ சொல்கிறாரு, ஸோ ஹி ட்ரெஸ்ஸஸ் அப் இன் தி ஈவினிங் கிளாத்ஸ், ஹி ஸ்டஃப்டு சாசேஜ், த விசன் ஃபேஸ்ட் ட்ரம்ப். அவர் என்ன சொல்கிறாரு, அவன் அதுக்கு தானே வந்தான், அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நட்டாலியா இப்போ பயங்கரமான ஒரு ஷாக்கில் இருக்காங்க. நட்டாலியா, டு ப்ரப்போஸ் டு மீ? Ha! Fails into an easy chair and wails.
பிரிங் ஹிம் பேக் பேக் பிரிங் ஹிம் பேக். இந்த பொண்ணு கத்துது, ஐயோ ஐயோ அவரை விட்டுட்டேன், வேகமாக கூப்பிட்டு வாங்கப்பா, போங்க போங்கன்னு விரட்டுது. பிரிங் ஹோம் ஹியர், குயிக் குயிக், அமில் ஃபெச் ஹிம். அந்த பொண்ணு சொல்லுது, ஐயோ வேகமாக அவரை கூப்பிட்டுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. வாட்ஸ் இட், வாட்ஸ் த மேட்ரு வித் யூ. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தலையை கையில் பிடிச்சிட்டு என்ன தான் உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறாரு. ஓ அன்ஹாப்பி மேன் தட் ஆம், I'll shot myself, I'll hang myself, we have done for her. அவர் என்ன சொல்கிறார், ஐயோ நானே என்னை வந்து சுட்டுக்கணும், நானே வந்து என்னை தொங்கிக்கணும், இப்படிலாம் பண்ண முடியாது, என்ன நீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருக்கிறாரு. நட்டாலியா, ஐம் டையிங் ஃபெச் ஹிம், தயவு செஞ்சு அப்பா கூப்பிட்டுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஃபு அட் ஒன்ஸ் டோன்ட் டெல். அவர் என்ன சொல்கிறார், கத்தாத, கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. நட்டாலியா ஸ்டெஃப்னோனா வெயில்ஸ், வாட் ஹாவ் தே டன் டு மீ, ஃபெச் ஹிம் பேக், ஃபெச் ஹிம் பேக். இந்த பொண்ணுக்கு ஏன்னா ஷீ டூ வாண்ட்ஸ் டு கெட் மேரி வித் லோமோ, அதுதான் அந்த பாயிண்ட்டு. இப்போ ஐயோ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், அவரே அந்த பொண்ணு கேட்க அந்த நேரம் இப்படி சண்டை போட்டுட்டேனே அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்குது. ஸோ சுபுகோ ஹீ இஸ் கம்மிங், சுபுகோ சொல்கிறாரு, ஹீ இஸ் கம்மிங் அண்ட் ஸோ ஆன், they will take him off, talk to him yourself, I don't want to. அவர் சொல்ல, நீயே பேசிக்க அவங்கிட்ட, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லோமோவை கூப்பிட்டு விட்டுட்டு அவர் கிளம்புறாரு. நட்டாலியா, ஃபெச் ஹிம், கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்லுது. ஸோ சுபுக்கோ சொல்கிறாரு, ஹீ இஸ் கம்மிங், I'll tell you. Oh, what a burden, Lord, to be the father of a grown-up daughter. I'll cut my throat. I will indeed. We cursed him, abused him, drove him out, and it all you. அவர் சுபுக்கோ திட்டாரு. ஒரு வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு வந்து அப்பாவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் நம்ம 2 பேரும் இவ்வளோ நேரம் கர்ஸ் பண்ணோம், அப்யூஸ் பண்ணோம், திட்டினோம், என் வீட்டை விட்டு விரட்டி விட்டோம், ஆனால் இப்போ நீயே நீ கூப்பிட்டுட்டு வான்னு சொல்கிறியே அப்படின்னு நினைக்கிறாரு. நட்டாலியா, நோ இட் வாஸ் யூ. உடனே நட்டாலியா சொல்லுது, நான் ஒன்றும் சண்டை போடல, நீங்கள் தான் சண்டை போட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே கண்டென்ட்டாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. சுபுக்கோ, ஐ டெல் யூ இட்ஸ் நாட் மை ஃபால்ட். ஸோ அவங்க 2 சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, லோமோ வந்து உள்ளே வராரு. நவ் யூ டாக் டு ஹிம் யுவர் செல்ஃப், நீயே அவங்ககிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுபுக்கோ அந்த சீன்லேருந்து கிளம்பி போகிறாரு. லோமோ என்டஸ் எக்ஸாஸ்டட், அப்படியே ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்ட் ஆகி உள்ளே வராரு. அவர், மை ஹார்ட்ஸ் பால்பிட்டிங் ஆஃப்லி, மை ஃபுட்ஸ் கான் டு ஸ்லீப், தேர் இஸ் சம்திங் தட் கீப்ஸ் புல்லிங் மை சைடு. ஸோ என்ன சொல்கிறார், எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, என் ஹார்ட்டெல்லாம் அப்படியே இழுத்துக்கிற மாதிரி இருக்குது, என் கையெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு லோமோ வரிசையாக அவருக்கு என்னென்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றாரு. இன்னும் இப்போது அதுக்கு நட்டாலியா பேசுகிறாங்க. தி மெடோஸ் ஆர் யுவர்ஸ், சாரி, ஃபர்கிவ் அஸ். இப்போ நட்டாலியா சொல்கிறாங்க, ஃபர்கிவ் அஸ் இவான் வெசல்விச், வி வேர் ஆல் த லிட்டில் ஹீட்டட், ஐ ரிமெம்பர் நவ், ஆக்சன் மெடோஸ் ரியலி ஆர் யுவர்ஸ். ஸோ நட்டாலியா இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ அப்படியே மாற்றிடுறாங்க. இவ்வளோ நேரம் என்ன பேசுனாங்க, ஆக்சன் மெடோஸ் லேண்டு வந்து நட்டாலியா ஃபேமிலிக்கு தான் பிலாங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ அவர் வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஷீ அக்ரீஸ் தட் அந்த லேண்ட் வந்து லோமோவோடது அப்படிங்கிறத ஒத்திக்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஃபர்கிவ் அஸ் இவான் வெசல்விச், வி வேர் ஆல் அ லிட்டில் ஹீட்டட், நாங்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துட்டோம், ஐ ரிமெம்பர் நவ், ஆக்சன் மெடோஸ் ரியலி ஆர் யூவர்ஸ் அப்படிங்கிறாங்க. லோமோ, மை ஹார்ட்ஸ் பீட்டிங் ஆஃப்லி, மை மெடோஸ், மை ஐப்ரோஸ் ஆர் போத் ட்விச்சிங். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டென்ஷன் பற்றி தான் அவர், ஆமாம் ஏன் லேண்டு எனக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஷனில் பேசிகிட்டு இருக்கிறாரு. நட்டாலியா, த மெடோஸ் ஆர் யூவர்ஸ், எஸ் யூவர்ஸ், டூ சிட் டவுன், வி வேர் ராங். ஒன்று இந்த பொண்ணு ரொம்ப கன்ஃபர்ஸ் பண்ணுது, ரொம்ப பொலைட்டாக, ஆமாம் நாங்கள் தப்பு சொல்லிட்டோம், சாரி அது உங்கள் லேண்டு தான் அப்படிலாம் ரொம்ப பொலைட்டாக பேச ஆரம்பிக்குது. லோமோ, ஐ டிட் இட் ஆன் பிரின்சிபல், மை லேண்ட் இஸ் வர்த் லிட்டில் டு மீ, பட் த பிரின்சிபல். அவர் என்ன சொல்கிறார், எனக்கு ரூல்னால் ரூலு தான், லேண்டு வந்து கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு இப்போ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ யூஸ்வலாக இங்கே பாருங்கள், இந்த சீன் அவர் என்ன நினச்சிக்கலாம், அப்படி நினச்சிருந்தா டக்குன்னு இந்த பேச்சை நிறுத்திட்டு திரும்ப ப்ரப்போஸ் பண்ணுற விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். பட் திரும்பவும் அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறாரு, அதை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்ருக்கிறாரு. நட்டாலியா வந்து அந்த பேச்சை அப்படியே மாற்றவே ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நட்டாலியா, எஸ் தி பிரின்சிபல், ஜஸ்ட் ஸோ, நவ் லெட்ஸ் டாக் ஆஃப் சம்திங் எல்ஸ். அந்த பொண்ணுக்கு வந்து டைரெக்டாக அவர் எதுக்கு வந்தாருன்னு இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு, ஆனால் அவன் வாயிலே வர வைக்கணுங்கிறதுக்காக பேச்சு வேறு அப்படியே மாற்ற ட்ரை பண்ணுது. லோமோ, the more so as I have evidence,
மை ஆண்ட்ஸ் கிராண்ட் மதர் கேவ் த லேர்ன் டு யுவர் ஃபாதர்ஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் பெசன்ஸ். இவன் இந்த கதையை விடவே மாட்டான் போல. கதை முழுக்க எங்கள் அத்தையோட பாட்டி வந்து உங்கள் தாத்தாவோட அப்பாவுக்கு அந்த லேண்டை கொடுத்தாங்க அப்படி இந்த கதையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இப்பயும் அதே கதையை அப்படியே ஆரம்பிக்கிறாரு. எஸ் 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 லெட் தட் பாஸ். டக்குனு நட்டாலியா ஆமாம் 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 அதை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அசைடு மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிறாங்க, ஐ விஷ் ஐ நியூ ஹவு டு கெட் ஹிம் ஸ்டார்டட். மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவன் எப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்கு வருவானோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. பட் வெளியே சொல்லும்போது ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் ஷூட்டிங் சூன்? ஸோ ஷூட்டிங்க்கு போக போகிறீங்களா? ஏன்னா வேறு பேச்சை டக்குன்னு ஆரம்பிக்கணும் இல்லையா? இவன் அதே பாயிண்ட்லேயே லோமோ நிற்கிறாரு. நல்லா இருக்காதுங்கிறக்காக பேச்சை மாற்றுறதுக்காக. ஸோ நட்டாலியா ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. இப்போ லோமோ சொல்கிறாரு, ஐம் திங்கிங் ஆஃப் ஹேவிங் அ கோ டு த பிளாக் ஹாக் ஆன் நட்டாலியா ஸ்டெப் நவுனா ஆஃப்டர் த ஹார்வெஸ்ட். ஓ have you heard? Just think what a misfortune I have had my dog guess. Who you know? He has gone lamb. ஸோ இங்கே வந்து கெஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறது. இட் இஸ் அ நேம் ஆஃப் த டாக் விச் லோமோ ஹேஸ். லோமோ கிட்ட இருக்க அந்த டாகோட நேமு தான் கெஸ். இப்போ வந்து நட்டாலியா கேட்டாங்களே ஷூட்டிங் நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லி, ஹண்டிங் ஷூட்டிங் அதுக்கு போகலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு லோமோ சொல்கிறாரு, ஆமாம் நட்டாலியா, ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் போனோம். ஆனால் என்னோடய டாக் வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு முடியல, அது லேம், அது கொஞ்சம் நொண்டி போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட் அ பிட்டி, ஒய் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. ஐ டோன்ட் நோ, மஸ்ட் ஹவ் காட் இஸ் லெக் ட்விஸ்டட் ஆர் பைட்டன் பை சம் அதர் டாக். கொஞ்சம் அப்படியே சிரிச்சிட்டே, த வெரி பெஸ்ட் டாக் டு சே நத்திங் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ். ஐ கேவ் மினர்வா 125 rubles ஃபார் ஹிம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா லோமோ அவரோட டாகை பற்றின கதையை பேச ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் அந்த ப்ரப்போசலை பற்றி பேச ஆரம்பிக்கல. என்ன பேச ஆரம்பிக்கிறாரு, எனக்கு தெரியல என் டாகுக்கு என்ன ஆச்சுன்னு, அதை ஏதாவது வேறு ஒரு டாக் கடிச்சிருக்குமோ, இல்லாட்டி கால் எதாவது சுளுக்கியிருக்குமோ அப்படிங்கிறாரு. ஆனால் அது ஒரு நல்ல வெரைட்டி, நான் 125 ரபிள்ஸ்க்கு மிர்னோவ் கிட்டேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மிர்னோவ் அப்படிங்கிறது ஒரு மேபி ஒரு கேரக்டர், அவங்கக்கிட்டேருந்து வாங்கினேன். சச்ச வாட் இஸ் இட், நல்ல ஒரு பெரிய கரேஜியஸ் டாக், இல்லைனா எக்ஸ்பென்ஸ் டாக் அப்படின்னு சொல்கிறாரு. நட்டாலியா, இட் வாஸ் டூ மச் இவன் வெசல்விச். 125 ரபிள்ஸ்க்கு வாங்கினீங்களா, அது ரொம்ப அதிகமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லோமோ, ஐ திங்க் இட் வாஸ் வெரி சீப், ஹீ இஸ் அ ஃபர்ஸ்ட் ரேட் டாக். ஆனால் லோமோ விட்டு கொடுப்பாரா, அவர் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரேட் டாக் அப்படிங்கிறாரு. உடனே நட்டாலியா, பப்பா கேவ் 85 ரபிள்ஸ் ஃபார் த ஸ்குவீசர் அண்ட் ஸ்குவீசர் இஸ் ஹீப்ஸ் பெட்டர் தென் கெஸ். ஸோ ஸ்குவீசர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்டாலியாவோட டாகோட பேர். ஸோ ஃபைட் நம்பர் 2 இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாகை வச்சு தான், கெஸ்ஸு ஸ்குவீசர் இவங்க 2 பேரை வச்சு தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ நட்டாலியா சொல்கிறாங்க, அப்பா வந்து பப்பா ஹேஸ் கிவன் ஒன்லி 85 ரபிள்ஸ். எதுக்குன்னா அந்த ஸ்குவீசர் வாங்குறதுக்கு. ஸ்குவீசர் வந்து பெட்டர் தென் கெஸ் இல்லையா, அவங்களோட கெஸ் விட இவர் வந்து ரொம்பவே பெட்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்குவீசர் பெட்டர் தென் கெஸ், வாட் அன் ஐடியா, ஸ்குவீசர் பெட்டர் தென் கெஸ் அப்படின்னு அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அது எப்படி அப்படிங்கிறான். ஸ்குவீசர் இப்போ இதை கேட்கும்போது எப்படி இருக்கும்லோ, திரும்ப இப்போ நட்டாலியாவுக்கு சண்டை வரப்போகுது. அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் பெட்டர், அஃப்கோர்ஸ் ஸ்குவீசர் இஸ் யங், ஹீ மே டெவலப் அ பிட், பட் ஆன் பாயிண்ட்ஸ் அண்ட் பெடிகிரி ஹீ இஸ் பெட்டர் தென் எனி திங் தட் ஈவன் வால்சன்ஸ்தி ஹேஸ் காட். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்ல ஆரம்பிக்குதுன்னா, என் டாகுக்கு என்ன, என் டாக் ரொம்பவே ஒரு நல்ல டாக் தான், அது ஒரு நல்ல ஃபேமிலி பெடிகிரி, அதோட வெரைட்டி வந்து நல்ல வெரைட்டி தான். ஈவன் ஓல்சன் ஸ்கை அவர் கூட அந்த மாதிரி ஒரு டாக் தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு இந்த அம்மாவும் யாராவது ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ நட்டாலியா ஸ்டெஃபனோனா, பட் யூ ஃபர்கெட் தட் ஹீ இஸ் ஓவர் ஷாட் அண்ட் அன் ஓவர் ஷாட் ஆல்வேஸ் மீன் த டாக் இஸ் அ பேட் ஹண்டர். உடனே லவ்மா சொல்லுது, அது ரொம்பவே வளர்ந்த நாய், ரொம்ப பெரிய வளர்ந்த நாய் என்ன பண்ணும், எப்படி ஒரு ஹண்டிங்லாம் போனால் அது எப்படி சரியாக இருக்கும், அதனால் உங்கள் நாய் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. நட்டாலியா, ஓவர் ஷாட் இஸ் ஹீ, த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹியர் இட். என்னது ஏன் நாய் ஓவர் ஷாட்டா, நீ இப்போ தான் முதலோட நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. லோமா, ஐ அஷ்யூர் யூ தட் ஹிஸ் லோயர் ஜா இஸ் ஷார்ட்டர் தென் தி அப்பர். உடனே லோமா என்ன சொல்கிறாரு, அந்த நாயோட வாயை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதோட லோயர் ஜா வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கான், அப்பரை விட ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் நாய் சரியில்லை அப்படிங்கிறாரு. ஸோ பிரச்சனை பாருங்கள் இங்கெங்கே ஆரம்பிக்குது, நாய் சேகர் மாதிரி எங்கெங்கேயோ போக ஆரம்பிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நவ்
ஹாவ் யூ மெஷர்டு நட்டாலியா அவர் தான் சொன்னார்ல அதோட லோயர் ஜா வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குன்னு சொன்னார்ல அப்புறம் விட உடனே இந்த பொண்ணு கேட்குது நீ என்ன அளந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ் ஹீ இஸ் ஆல் ரைட் அட் ஃபாலோயிங் அஃப்கோர்ஸ் பட் இஃப் யூ வாண்ட் டு கெட் ஹோல்ட் ஆஃப் எனி திங் உடனே சொல்லுது அந்த நாய் நல்ல நாய் தான் ஆனால் எதையாவது கவி பிடிக்கிறது அந்த மாதிரி பிடிக்கிறதுக்குலாம் அது ஆகாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டாக்ஸை வந்து ஹண்டிங்க்கு கூட்டு போவாங்க. அது ஏதாவது முயல் பிடிக்கணும் இல்லாட்டி பேர்ட்ஸை பிடிக்கணும்னா அது வந்து ஜஸ்ட் அப்படியே கவி கொண்டுட்டு வரும். இப்போ அதனால தான் லோமோ சொல்கிறாரு நட்டாலியாவோட டாக் வந்து பெஸ்ட் டாக் இல்லை ஏன்னா அதோட லோயர் ஜா வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ நட்டாலியாவுக்கு கோவம் வருது. In the first place, our squeezer is the true breed animal, the son of harness and sizzles. While there is no getting at the pedigree of your dog at all, he is old as ugly as the worn-out cap horse. உடனே நட்டாலியா கோவம் வந்துடுச்சு. ஏன் டாக் வந்து நல்ல ஒரு ப்ரீட் டாக் தான். இந்த ப்ரீட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் அண்ட் சிசல் அந்த ஃபேமிலியிலேருந்து வந்த டாகு. ஸோ இதோட அந்த நட்டாலியா வச்சுருக்க டாகோட ஃபேமிலியை பற்றி அந்த பொண்ணு சொல்லுது. அந்த டாகோட வேறு ப்ரீடு ஹார்னஸ் அண்ட் சிசல் அந்த ப்ரீட்லேருந்து இந்த நாய் வந்திருக்கான். ஆனால் பார்க்குறக்கு நட்டால் என்ன சொல்லுது ஓன் டாக் தான் பார்த்தா ரொம்ப அக்லியாக என்னமோ பழைய குதிரை வண்டியை ஓட்டுறதுக்கு இருக்கிற குதிரை மாதிரி இருக்குது கேப் ஹார்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Lomo, he is old, but I won't take 5 squeezer for him. Why? How can you? Guess is a dog. As for squeezer, well, it's too funny to argue. Anybody you like has a dog as good at squeezer. You may find them under every bush almost. 25 rubles would be a handsome price to pay for him. ஸோ லோமோ அவர் டாகை விட்டு தர மாட்டேங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு ஆமாம் என் நாய் வயசு தான் ஆயிடுச்சு அதுக்காக நீ 5 நாய் கொடுத்தாலும் உன்னோட ஸ்குவீஸரை நான் வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோடய டாக் வந்து பெஸ்ட்டு அதான் ஒரு பெஸ்ட்டு டாகும் கூட. இன்னொன்று வந்து கெஸ்ஸோட சேர்த்து நீ ஸ்குவீஸரை வச்சு ஆர்கியூ பண்ணாத. ஸ்குவீஸர் வச்சுருக்கிற ஸ்குவீஸர் டாக் வச்சுருக்க எல்லாருமே தெருவுக்கு பார்க்க முடியும் ஏன்னா அது ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிற ஒரு வெரைட்டி. இந்த டாகுக்கு போய் அவ்வளோ அமௌண்ட்லாம் கொடுத்துருக்க கூடாது வெறும் ஒரு 25 ரபிள்ஸே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லோமோ சொல்கிறாரு. நட்டாலியா there is some demon on contradiction in you today. இவன் வெசல்விச் இந்த பொண்ணு சொல்லுது இன்றைக்கி என்ன உனக்கு கிறுக்கு பிடிச்சி போயிடுச்சா நான் எது சொன்னாலும் கான்ட்ரடிக்டரியாகவே பேசிகிட்டு இருக்கே அப்படிங்குது. ஃபர்ஸ்ட் யூ pretend that the meadows are yours. Now that guess is better than squeezer. I don't like people who don't say what they mean because you know perfectly well that squeezer is 100 times better than your silly guess. Why do you want to say he isn't? உடனே இப்போ நட்டாலியா சொன்னது எனக்கு எதை பேச வந்துட்டு வேறு எதையோ பேசுகிற ஆட்களை பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வந்து எப்படி ஸ்குவீஸர் வந்து கெஸ்ஸை விட மோசம்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? இது எப்படி நீங்கள் சொல்கிறது சில்லியாக இருக்குது. ஏன்னா ஸ்குவீஸர் இஸ் 100 times பெட்டர் தென் கெஸ்ஸை விட ஸ்குவீஸர் 100 times பெஸ்ட்டு. அதனால் நீங்கள் சொல்கிறதுனால ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நட்டாலியா திரும்ப சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. லோமோ ஐ சி நட்டாலியா ஸ்டெஃப்னோவ்னா that you consider you are either blind or a fool. You must realize that squeezer is overshot. ஸோ என்ன சொல்கிறாரு லோமோ சொல்கிறாரு நீ என்ன கண் எதுவும் தெரியலையா நீ இந்த ஃபூல் ஆகிட்டியா ஏன்னா ஸ்குவீஸரை போய் நல்ல நாய்ங்கிற அது ஒரு ஓவர் ஷாட் அது நல்ல நாய் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் நாட் ட்ரூ ஹீ இஸ் இட்ஸ் நாட் ட்ரூ வாய் ஷவுட் மேடம். இப்போ அந்த பொண்ணு சொல்லுது ஏன் நாய் ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஓ நாய் வந்து ஓவர் ஷாட்டு தான் அப்படிங்கிறாரு. 2 பேருக்கு சண்டை வருது. அப்போ லோமோ கேட்குறாரு எதுக்கு கத்துற அப்படின்னு. நட்டாலியா வாய் டாக் ராட் இட்ஸ் ஆஃபுல் இட்ஸ் டைம் யுவர் கெஸ் வாஸ் ஷார்ட் அண்ட் யூ கம்பேர் ஹிம் வித் ஸ்குவீஸர். உடனே சொல்லுது ஏன் நீ எப்படி ஓ நாயோட சேர்த்து என்னோட நாயை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சண்டை. எக்ஸ்கியூஸ் மீ ஐ கேனாட் கண்டினியூ திஸ் டிஸ்கஷன் மை ஹார்ட் இஸ் பால்பிட்டேட்டிங். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு ஐயோ என்னால் இது பேச முடியாதுமா எனக்கு இப்படி படப்படன்னு வந்துருச்சு படபடப்பாக இருக்குது நான் முடியாது அப்படிங்கிறாரு. நட்டாலியா ஐ ஹாவ் நோட்டிஸ் தட் தோஸ் ஹண்டர்ஸ் ஆர்கியூ மோஸ்ட் ஹூ நியூ லீஸ்ட். உடனே இந்த பொண்ணு சொல்லுதுன்னா என்ன சொல்கிறாங்க ஹண்டர்ஸ் வந்து கம்மியாக தெரிஞ்சவங்க அதாவது யார் வந்து அதிகமாக பேசுவாங்க அப்படின்னா ஹண்டிங் பண்ண தெரியாதவங்க தான் அதிகமாக பேசுவாங்க. ஸோ வாய் தான் இருக்கும் செயல் இருக்காதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லுது. மேடம் ப்ளீஸ் பி சைலண்ட் மை ஹார்ட் இஸ் கோயிங் டு பீசஸ் ஷட் அப். ஸோ லோமோ சொல்கிறாரு என் ஹார்ட் பீஸ் ஆகிடும் போல் தயவுசெய்து அமைதியாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிகாஸ் பால்பிட்டேஷன் அவருக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நட்டாலியா
I shan't shut up until you acknowledge that Squeezer is 100 times better than your guess. உன இந்த பொண்ணு சொல்லுது, என்னோட டாக் தான் உன்னோட டாக் விட 100 டைம்ஸ் நீ பெஸ்ட்னு சொல்கிற வரைக்கும் நான் வாய மூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ 100 டைம்ஸ் வேர்ஸ். ஆனாலும் இதுலேயுமே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பால்பிட்டேஷன் முடியலை, இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, 100 டைம்ஸ் வேர்ஸ். யூ ஹேங் டு யுவர் ஸ்குவீசர், ஹிஸ் ஹெட், ஹைஸ், ஷோல்டர். இவன் என்ன சொல்கிறான், நாய் வந்து ரொம்பவே மோசம், அது ஒன்றுத்துக்கு ஆகாதது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். தேர் இஸ் நோ நீட் டு ஹேங் யுவர் சில்லி கெஸ், இஸ் ஹாஃப் டெட் ஆல்ரெடி. லோமோ என்ன சொன்னார், உன் டாகை தொங்க விட்டுரு, தூக்கில் தொங்க விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நட்டாலியா சொல்லுது, என் டாகை கூட தூக்கில் தொங்க விடலாம், உன் டாக் அதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி செத்து போன நாய் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ லோமோவுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ரொம்ப அதிகமாகுது. ஷட் அப், மை ஹார்ட் இஸ் பர்ஸ்டிங், ஐ ஷாண்ட் ஷட் அப். ஸோ நட்டாலியா சொல்லிடுச்சு, என்னால் வாய மூட முடியாது. சுபுக்கோ, வாட்ஸ் அ மேட்டர் நாவ்? இப்போ சுபுக்கோ வந்து திடீர்னு உள்ளே வராரு. ஏன்னா இவங்கள்ட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க நினச்சிக்கிட்டு வராரு. பார்த்தா உள்ளே சண்டை நடக்குது, உள்ளே நுழையிறாரு. பாப்பா, டெல் அஸ் ட்ரூலி, விச் இஸ் த பெட்டர் டாக், அவர் ஸ்குவீசர் ஆர் ஹிஸ் கெஸ்? ஸோ பொண்ணு எப்பயும் போல கேட்குது, அப்போ யார் டாக் நல்ல டாகு, நம்ம டாக் ஸ்குவீசரா இல்லை அவரோட கெஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குது. லோமோ, ஸ்டீஃபன் ஸ்டெஃப்னோவிச், ஐ இம்ப்ளோர் யூ டு டெல் மீ ஜஸ்ட் ஒன் திங், இஸ் யுவர் ஸ்குவீசர் ஓவர்ஷாட் ஆர் நாட், எஸ் ஆர் நோ? உடனே லோமோ கேட்குறாரு, ஸ்டீஃபன் ஸ்டெஃப்னோவிச் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் டாக் ஓவர் ஷாட் அதிகமாக வளர்ந்த டாகா இல்லையா, எஸ் ஆர் நோ அது மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. உடனே சுபுக்கோ, அண்ட் சப்போஸ் ஹீ இஸ், வாட் டஸ் இட் மேட்டர், ஹீ இஸ் அ பெஸ்ட் டாக் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஃபார் ஆல் தட் அண்ட் ஸோ ஆன். உடனே சுபுக்கோ என்ன சொல்கிறாரு, ஆமாம் அதனால் என்ன என் டாக் தான் பெஸ்ட் டாக் இன் த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறாரு. பட் இட் இஸ் இன் மை கெஸ் பெட்டர் ரியலி நவ்? உடனே லோமோ கேட்குறாரு, என் டாக் வந்து பெஸ்ட் டாக் இல்லையா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. சுபுக்கோ, டோன்ட் எக்ஸைட் யுவர் செல்ஃப் மை ப்ரெஷியஸ் ஒன், அலோவ் மீ, யுவர் கெஸ் சர்டன்லி ஹேஸ் இஸ் குட் பாயிண்ட்ஸ், ஹீ இஸ் பியூர் ப்ரீட், firm on his feet, has well sprung ribs, and all that. But my dear man, if you want to know the truth, the dog has 2 defects. He is old and he is short in the muzzle. ஸோ சுபுக்கோ என்ன சொல்கிறாரு, ஆமாப்பா உன் டாக் நல்ல டாக் தான், ஒரு பியூர் ப்ரீடு தான் அது, பியூர் ப்ரீடு தான், அது நல்ல ஸ்ட்ராங்கான ஃபீட்டெலாம் இருக்குது, நல்ல கால் இருக்குது, அதுக்கு நல்ல பெரிய பெரிய ரிப்ஸ் இருக்குது, அதனால் நல்லா பிரெத் எடுக்க முடியும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒரு ட்ரூத் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உன்னோட டாகுக்கு 2 டிஃபெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து அது ரொம்பவே ஓல்டு, இன்னொன்று ரொம்ப ஷார்ட், குட்டியூண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ மை ஹார்ட், லெட்ஸ் டேக் த ஃபேக்ட்ஸ். யூ வில் ரிமெம்பர் தட் ஆன் த மார்ஷன் ஸ்கை ஹண்ட் மை கெஸ்ட் ran neck and neck with the count's dog while your squeezer was left a whole west behind. ஸோ லோமோ சொல்கிறாரு, லாஸ்ட் டைம் நடந்த மார்ஷன் ஸ்கை ஹண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹண்ட் போல் மொத்தமாக அது ஒரு காம்படிஷன் மாதிரியோ இல்லை ஹண்ட் மொத்தமாக நடக்கும் போல் தெரியுது. அதில் லோமோ சொல்கிறாரு, இவரோட டாக் வந்து எப்படி அந்த அனிமல்ஸ்லாம் கரெக்டாக கேட்ச் பண்ணி கொண்டு வந்துச்சு, பட் வேரஸ் இந்த ஸ்குவீசர் என்ன பண்ணியிருக்கு, ஒன்றுமே கேட்ச் பண்ணாமல் பின்னாடி ஓடி வந்திருக்கு, அதை தான் சொல்கிறாரு. சுபுக்கோ, he is got left behind me because the count's whisper in hit him with his whip. உடனே இவர் சொல்கிறாரு, ஆமாம் என் டாக் பின்னாடி வந்துச்சு, ஏன்னா அங்கேருந்த கவுண்ட் அங்கே ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து அவரோட விப்புனா சாட்டை வச்சு அடிச்சிட்டாரு, அதனால தான் என் டாக் பின்னாடி வந்துச்சு, இல்லாட்டி என் டாக் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சுபுக்கோ சொல்கிறாரு. லூமோ, and with good reason, the dogs are running after a fox when Squeezer goes and starts worrying a sheep. உடனே லோமோ சொல்கிறாரு, எல்லா நாயும் ஃபாக்ஸுக்கு பின்னாடி ஓடும், ஆனால் உங்கள் நாய் மட்டும் ஷீப்புக்கு பின்னாடி ஓடும், அது எப்படி நல்ல நாயாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. சுபுக்கோ, இட்ஸ் நாட் ட்ரூ மை டியர் ஃபெல்லோ, ஐ எம் வெரி liable to lose my temper, and so just because of that let's stop arguing. You started because everybody is always jealous of everybody else's dog. Yes, we are all like that. You too, sir. Aren't you blameless? You no sooner begin with this, that and the other, and all that. I remember everything. அன்னே சுபுக்கோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இந்த பேச்சு நம்ம இங்கேயும் முடிச்சிடும், ஏன்னா அவங்கவுங்க டாக் தான் பெஸ்ட்டு, எல்லாருமே அவங்க அடுத்தவங்க டாக் மேலே தன்னோட டாக் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி ஜெலஸாக இருப்பாங்க, ஸோ நம்ம இங்கே பேச்சு நிறுத்துவோம், நீ தான் ஆரம்பித்தா இதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதை பேச வந்தியோ அதை பேசு அப்படிங்கிறாரு.
ஐ ரிமெம்பர் டு உடனே இவர் சொல்கிறார் எனக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு லோமோ சொல்கிறார். சுபுக்கோ டீசிங் ஹிம் ஐ ரிமெம்பர் டு வாட் டு யூ ரிமெம்பர். சுபுக்கோ கேட்குறாரு ஆமாம் ஆமாம் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்ல வந்தார், நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணத்தானே வந்த, அதை விட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சுபுக்கோ கேட்குறாரு. லோமோ மை ஹார்ட் மை ஃபுட் கான் டு ஸ்லீப் ஐ காண்ட். இப்போ என்ன ஆகிடுதுன்னா நான் லோமோக்கு பால்பிட்டேஷன் ரொம்ப கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, அவருக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது. நட்டாலியா டீசிங் மை ஹேட் வாட் சார்ட் ஆஃப் ஹண்டர் ஆர் யூ, யூ ஆட் டு கோ அண்ட் லை ஆன் த கிச்சன் அவன் அண்ட் கேட்ச் பிளாக் பீட்டல்ஸ், நாட் கோ ஆஃப்டர் ஃபாக்ஸஸ். மை ஹேட் உடனே அந்த பொண்ணு கிண்டலாக சொல்லுது, நீ என்ன பண்ண பேசாமல் கிச்சன் ஷெல்ஃபில் போய் படுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற பூச்சி வண்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போய் நீ ஃபாக்ஸ் எல்லாம் பிடிக்க போயிடாது, நீ எல்லாம் என்ன ஹண்டர்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இப்போ லோமோவை பார்த்து கிண்டல் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து லோமோ சொல்கிறாரு அண்ட் ஆர் யூ எ ஹண்டர் அண்ட் ஆர் யூ எ ஹண்டர் யூ ஒன்லி கோ ஹண்டிங் டு கெட் இன் வித் த கவுண்ட் அண்ட் இன்டர்வியூ ஓ மை ஹார்ட் யூ ஆர் அன் இன்டர்வியூயர். ஸோ லோமோ என்ன சொல்கிறாரு, நீ தான் ஏமாத்துக்காரி, நீ மட்டும் ஹண்டிங் போகிறியா அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாரு. வாட் ஐ ஆம் அன் இன்டர்வியூயர், ஷட் அப் இன்டர்வியூயர், பாய் பப் ஓல்ட் ராட் ஜஸ்ட். ஸோ ரெண்டு பேரும் இந்த இன்டர்வியூயர் வார்த்தை சொல்ல மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுபுக்கோ இப்போ என்ன சொல்கிறேன்னா ஷட் அப் ஆர் ஐ வில் ஷார்ட் யூ லைக் எ பேட்ரிட்ஜ் யூ ஃபூல். அவர் சொல்கிறார் இங்கே பாரு வாய மூடு, இல்லாட்டி ஒரு பறவை சொல்கிற மாதிரி உன்னை சுட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறாரு. எவ்ரிபடி நோஸ் தட் ஓ மை ஹார்ட் யூ லேட் ஒய்ஃப் யூஸ் டு பீட் யூ மை ஃபீட் டெம்பிள்ஸ் ஸ்பார்க்கிள்ஸ் ஐ ஃபால். ஸோ லோமுக்கு என்ன ஆகிடுதுன்னா அந்த பால்பிட்டேஷன் இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த நிலைமையிலையும் சண்டையை நிறுத்துகிற மாதிரிலாம் இல்லை. ஆமாம் எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படிப்பட்டவர்னு, உன்னை வந்து உன்னோட லேட் ஒய்ஃப் எப்பயும் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீ வந்து வீரமாக என்கிட்ட பேசுகிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவருக்கு டயர்ட் ஆகிக்க ஆரம்பிக்குது. சுபுக்கோ அண்ட் யூ ஆர் அண்டர் த ஸ்லிப்பர் ஆஃப் யுவர் ஹவுஸ் கீப்பர். உன்னை சுபுக்கோ சொல்லுற ஆமாம் நீ வந்து உன்னோட உன்னோட ஹவுஸ் கீப்பரோட ஸ்லிப்பருக்கு கீழே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லோமோ தேர் 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 மை ஹார்ட் பர்ஸ்ட் மை ஷோல்டர்ஸ் கம் ஆஃப் வேர் இஸ் மை ஷோல்டர் ஐ டை டாக்டர். அப்படியே டயர்டாகி அவருக்கு நிதானம் எழுந்து அப்படியே விழுக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஷோபால் அப்படியே சாய ஆரம்பிக்கிறாரு. பாய் மில்க் சாப் ஃபூல் ஐம் சிக். உடனே இவர் எனக்கு தாண்டா முடியல அப்படின்னு சொல்லி இவர் வேகமாக தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. நட்டாலியா வாட் சார்ட் ஆஃப் அ ஹண்டர் ஆர் யூ, யூ கான்ட் ஈவன் சிட் ஆன் த ஹார்ஸ். பப்பா வாட்ஸ் அ மேட்டர் வித் ஹிம், பப்பா லுக் பப்பா ஈவன் விசில் விச் இஸ் டெட். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு, என்னடா நீ எல்லாம் ஆள், ஒரு குதிரை மேலே கூட உட்காந்து நீ ரைடு கூட போக மாட்டே போல, நீ எல்லாம் எப்படா ஹண்ட்ரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவான் விசில் விச் அப்படியே ஒன்றும் முடியாத மாதிரி போகிறாரு. ஸோ அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நட்டாலே நினச்சிக்கிறாங்க. சுபுக்கோ ஐம் சிக் ஐ கேன் பிரெத் ஏர். இந்த பக்கம் சுபுக்கோக்கும் ஒரு மாதிரி முடியல. நட்டாலியா ஹீ இஸ் டெட் புல்ஸ் லோமோஸ் ஸ்லீவ். இவான் விசில் விச் வாட் ஹாவ் யூ டன் டு மீ, ஹீ இஸ் டெட் அ டாக்டர். நட்டாலியா என்ன நினச்சிருச்சு, லோமோ வந்து மயக்கம் போட்டு விழுந்ததில் அவர் இறந்துட்டாருன்னு நினைக்குது. ஐயோ என்ன ஆச்சு, அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து எந்திரின்னு கூப்பிட்றா, எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ டாக்டரை கூப்பிடுங்கன்னு அந்த பொண்ணு கத்துது. சுபுக்கோ ஓ வாட் இஸ் தேட், வாட்ஸ் அ மேட்டர். ஸோ சுபுக்கோ நினைக்கிறாரு என்னடா இது பிரச்சனை திரும்ப ஒன்றா அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீ இஸ் டெட். இந்த பொண்ணு கத்துது போச்சுப்பா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்குது. ஹூ இஸ் டெட், லுக் அட் லோமோ. ஸோ ஹீ இஸ் மை வேர்ட் வாட்டர் அ டாக்டர். ஸோ அவருக்கு இப்போ பயம் வந்துருச்சு, ஐயோ என்ன ஆக போகுதுன்னு. லிப்ஸ் அ டம்ளர் டு லோமோஸ் மவுத்து. ஸோ ஒரு டம்ளர் நிறைய தண்ணி வச்சுட்டு லோமோ மவுத்துக்கிட்ட வச்சு குடின்னு தள்ளுறாரு. ட்ரிங்க் திஸ். நோ ஹி டசன்ட் ட்ரிங்க். இட் மீன்ஸ் ஹீ இஸ் டெட் அண்ட் ஆல் தட். ஐ ஆம் த மோஸ்ட் அன்ஹாப்பி ஆஃப் மென். Why don't I put a bullet into my brain? Why haven't I cut my throat yet? What I'm waiting for? Give me a knife. Give me a pistol. He seems to be coming around. Drink some water. That's right. ஸோ லோமோ என்ன நினச்சிட்டாரு, சுபுக்கோ என்ன நினச்சிட்டாரு, லோமோ இறந்துட்டாருன்னு. உடனே அவருக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஏன்னா மேபி ரஷ்யாவில் வந்து
பனிஷ்மெண்ட்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குமோ என்னமோ. ஸோ இவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இந்நேரம் நான் சுட்டுக்கிட்டு செத்துருக்கக்கூடாதா, நான் த்ரோட்டை கட் பண்ணி இருந்திருக்கணும்ல. ஏன்னா இவனுக்கு ஏதாவது ஒன்றுனா இவரை தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அவர் பயந்துட்டு திரும்ப தண்ணியை கொடுத்துட்டே கத்துறாரு, என்னைய நானே சுட்டுக்கிட்டு இருந்திருக்கணும், புல்லட் என்னாரும் என் பிரெயினில் இறக்கியிருக்கணும், நான் என்னோடய த்ரோட்டை கட் பண்ணியிருக்கணும், எங்கே நைஃப் அப்படின்னு கத்திகிட்டே இருக்கும்போது லைட்டாக லோமோ அசைகிறாரு. உடனே இவர் தண்ணி கொடுக்குறாரு. லோமோ இப்போ மெதுவாக, ஐ சி ஸ்டார்ஸ் மிஸ்ட் வேற மை, அந்த மயக்கத்தில் எந்திரிக்கிறவங்க நான் எங்கப்பா இருக்கிறேன் அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி கேட்குறாரு. ஹரி அப் அண்ட் கெட் மேரிட் அண்ட் வெல் டு டு த ஈவில் வித் யூ, ஷீ இஸ் புல்லிங். He puts Lomo's hand into his daughter. She is willing and at all that. I give you my blessings and so on. Only leave me in peace. ஸோ சுபுக்கோக்கு டென்ஷன் தாங்கவே இல்லை. அவர் சொல்லிட்டாரு, இந்தப்பா விடுப்பா, முழிச்சிட்டில எந்திரி. அந்த 2 பேர் கையும் இணைச்சி கொடுத்துட்டு, பாரு என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறா, 2 களி இங்கே கல்யாணம் பண்ணிக்கங்க, எப்படியோ போங்க, தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது இந்த சீனாக இப்போ நடக்குது. வாட் டு ஹூம்? ஸோ லோமோக்கு முடிச்சோன்னே ஒன்றும் புரியல, என்னது எனக்கு எப்போ யார் கூட அப்படிங்கிற மாதிரி கேள்வியே கேட்குறாரு. ஷீ இஸ் வில்லிங், வெல் கிஸ் அண்ட் பி டேம் டு யூ. ஸோ இவ உனக்கு வில்லிங்காக இருக்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஹீ இஸ் அலைவ். ஆனால் நட்டாலியாக்கு என்னென்னா, அப்பாடி நல்ல வேலை உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஹீ இஸ் அலைவ், எஸ் ஐம் வில்லிங். உடனே எந்த பொண்ணும், ஆமாம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே சண்டை நடந்துச்சுன்னா வம்பா போயிடும், அப்புறம் என்ன ஆகிறது, மாப்பிள்ளை இல்லாமல் போயிடுமே அப்படின்னு. சொல்லப்போனால் ஆக்சன் மெடோஸ் லோமோட ஃபேமிலியோட பிலாங் ஆனதான். நட்டாலியா ஃபேமிலி சும்மா அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க வாங்குறதுக்கு, அவ்வளோதான். கிஸ் ஈச் அதர். கிஸ் ஹூம்? வெரி நைஸ் டு எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் ஆல் அபவுட்? ஓ நவ் ஐ அண்டர்ஸ்டுட், மை ஹார்ட்ஸ் ஸ்டார்ஸ், ஐம் ஹாப்பி, நட்டாலியா ஸ்டெஃப்னோனா ஹீ ஃபுட் கான் டு ஸ்லீப். உடனே இல்லை லோமோக்கு இன்னும் மயக்கத்தில் புரியல, என்ன சொல்கிறீங்க, என்னது யார் கிஸ் பண்ணுமா, எதுக்கு அப்படிலாம் ஆரம்பிச்சுட்டு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆமாம் நான் ஸ்டார்ஸை பார்த்தேன், ரைட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஐம் ஹாப்பி டூ. உன்னை இந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் கல்யாணத்தை அப்படி முடிக்க வைக்கிறாரு. ஏன் கல்யாணத்தை முடிக்கிறாருன்னா பிரச்சனையும் முடிக்கிறாரு, விட்டால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட ஒரு பிரச்சனை முடியுதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் இப்போயும் ஒன்று ஆரம்பிக்க போது பாருங்கள். வாட் அ வெயிட் ஆஃப் மை ஷோல்டர்ஸ் அவுட். ஸோ சுபுக்கா சொல்கிறாரு, அப்பா என் பாரமே முடிஞ்சிருச்சு, என் பிள்ளைய ஒரு வழியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் என் பொண்ணு அப்படிங்கிறாரு. பட் ஸ்டில் யூ வில் அட்மிட் நவ் தட் கெஸ் இஸ் வேர்ஸ் தேன் ஸ்குவீசர். ஸோ நட்டாலியா விடுறதே இல்லை, சரியான ஆர்குமெண்டல் கேரக்டர் இந்த கதையை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஆனாலும் என்னோட ஸ்குவீசர் தான் உன்னோட கெஸ்ஸை விட பெட்டர் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. லோமோனே பெட்டர் இல்லை வேர்ஸ், உன்னோட டாக் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. வெல் தட்ஸ் அ வே டு ஸ்டார்ட் யுவர் ஃபேமிலி பிளிஸ், ஹாவ் சம் சாம்பைன். உடனே சுபுக்க பார்க்குறாரு, ஆகா இவங்க திரும்ப இன்னொரு சண்டை ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இதுதான் உங்கள் பெஸ்ட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலை, இப்படி நீங்கள் சண்டை போட்டுகிட்டே ஆரம்பிங்க, எங்கள் சாம்பைன் எடுங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாரு. ஹீ இஸ் பெட்டர், வேர்ஸ். திரும்ப 2 சண்டை போட்டுக்குதுங்க. இல்லை ஏன் டாக் தான் பெட்ரு, ஓன் டாக் சரியில்லை அப்படின்னு சண்டை போடுறாங்க. சுபுக்கோ ட்ரைங் டு ஷட் ஹர் டவுன். சாம்பைன் அவர் என்ன சொல்கிறார், 2 பேர்த்தையும் வாயை மூட வைக்க ட்ரை பண்ணுறாரு, முடியலை. ஸோ அதோட கதை முடியுது. ஸோ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஆர்குமெண்டல் கேரக்டர்ஸ், அப்புறம் கல்ச்சர் 2 பேருக்குள்ள வித்தியாசம். கேரக்டர் ஆஃப் நட்டாலியா நம்ம ரெஃபர் பண்ணும்போது ஷீ இஸ் வாட் க்ரீடி பர்சன் நம்பர் 1. அதாவது ஒரே நேரத்தில் லேண்டை அங்கே இருக்கிற எல்லா ஹேவை கட் பண்ண நினச்சது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் லோமோவோட லேண்டை அவங்களோடதுன்னு சொல்லி ஏமாற்ற ட்ரை பண்ண பாருங்கள். அது 2 என்ன சொல்கிறதுனா, ஷீ இஸ் வாட் இஸ் அ க்ரீடி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அனதர் திங் இஸ் ஆர்குமெண்டேட்டிவ், சரியான சண்டை பிடிக்கிற பொண்ணு அப்படின்னு. ஏன்னா மெடோஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, திரும்ப டாகில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, திரும்ப கல்யாணம் முடிச்சு வச்சிட்டோன்னா அவர் சொன்னதுக்கப்புறமும் திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, என்னோட டாக் தான் பெட்டர் அப்படின்னு. ஸோ ஆர்குமெண்டேட்டிவ் கேரக்டர். அப்புறம் ஒரு கெமிலியானிக் கேரக்டர்னு கூட சொல்லலாம். கெமிலியான் மாதிரி தன்னோட கேரக்டரை மாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, சண்டை பிடிக்கிறாங்க, என்னோடய லேண்ட் ஆக்சன் மெடோஸ் என்னோடது அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுது, அவர் ப்ரப்போஸ் பண்ண தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னே, ஆமாம் நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், வி வேர் ஹீட்டட், நாங்கள் உங்களுடைய தான் அந்த லேண்டு அப்படின்னு சொல்லி உடனே கன்வெர்ட் ஆகுறாங்க பாருங்கள். ஸோ இட் இஸ் அ கெமிலியானிக் கேரக்டர். இப்போ சுபுக்கோவை பார்த்தீங்கன்னா அப்படியே பொண்ணோட வேர்டை தவறாமல் ஃபாலோ பண்ணுற ஒரு அப்பா, பீங் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓல்டு மேன். அவர் என்ன பண்ணியிருக்கலாம், விச் இஸ் குட், என்ன நடந்திருக்குங்கிற சரியாக அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருக்கலாம். பட் அவர் அப்படி இல்லை, பொண்ணு சொல்கிறது அப்படியே கேட்டு திரும்பவும் சண்டை பிடிக்கிறாரு.
லோமோ ஒரு பக்கம் என்னென்னா டைரெக்டாக எதுக்கு வந்தாரோ அதை சொல்லியிருந்தால் முடிஞ்சு போயிருந்திருக்கும். அதை விட்டு எக்ஸ்ட்ரா கதை சொன்னதும் ஒரு மாதிரி. ஸோ ஆன் த ஹோல் இது வந்து ஒரு மாதிரி ஒரு காமிக் தான். இது இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு எனி சர்காஸ்டிக், இல்லாட்டி இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, ஒரு சோகமான கதைன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஹாப்பி என்டிங் ஒன்லி. ஸோ காமெடி அப்படிங்கிற ஜானரில் தான் இந்த கதையை நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ ப்ளீஸ் ரீட் இட் அகெயின். ரொம்பவே இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர்ஸ் இன்வால்வ் பண்ணி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் இது ஒரு என்ஆக்ட் பண்ணி காட்டினாவே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஸ்கூலில் ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா யூ ப்ளீஸ் ட்ரை வித் திஸ். Thank you all for subscribing my channel and keep sharing and give your comments in the comment box. Thank you all.